ஆண்டுகளில் இந்த நாடு பெறாத வளர்ச்சியை தொட்டு காட்டிய பெருந்தலைவன் காமராஜர் வந்திருக்க முடியுமா என்று பாருங்க. அதுக்கு பின்னாடி வந்த எல்லா தலைவர்களும் காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி, காமராஜர். ஒருத்தனாவது கருணாநிதி ஆட்சி போல ஆட்சி கொடுப்பாங்க எவனா சொல்றானா? அந்த தலைவன் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் வர முடியும், பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை அவர் காலத்தில் இருந்திருந்தால் ஒரு காமராஜர், ஒரு கக்கன், நம்முடைய தாத்தன் சிவானந்தம் வந்திருப்பாரா என்று பாரு. அப்ப இந்த மகத்தான தலைவர்கள் எப்படி தோன்றியிருப்பார்கள்? 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியல் உங்கள் மகன் கத்தாத கத்து இல்ல, சுத்தாத தெரு இல்ல, கத்தி 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 சாகிறேன். எனக்கு தெரியாத உனக்கு துணை முதல்வர் தாரேன், எனக்கு அப்புறம் நீயே முதல்வர் ஆயிக்க, உனக்கு 2000 கோடி தாரேன், மத்தியில எந்த அமைச்சர் கேட்டாலும் தாரேன். ஏன் நான் போகாம முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கேன்? ஏன்? நான் வந்தது பணத்துக்கு இல்ல, என் இனத்துக்கு. நான் வந்தது பதவிக்கு இல்ல. பதவினாதான் முதல்ல கூட்டணியில போய் சேர்ந்து நேரம் 10-20 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு போயிருப்பானே பதவின்னு. அப்படி கூட்டணி வச்சு போனவன் என்னத்தை கிழிச்சான்? சரி, காங்கிரஸ் 25 எம்எல்ஏ வச்சு என்ன பண்ணிச்சு உனக்கு? உன் வீட்டுக்கு அளவுக்கு வந்து நின்னானா? எதுக்கு நீ காங்கிரஸை கட்டிக்கிட்டு அழுது தொலைக்கிற? இந்த பிஜேபி மதம் மயிர புடுங்கின மதம். என்னத்த மதத்தை வச்சு அழுத? என்ன உன் மதம்? உன் மதம் என்ன? உன் மதம் என்ன? இந்துவா? நீ இந்துவா? இந்துவா இருந்தியா? இந்துவா ஆக்கப்பட்டிய? படிக்கிறீல்ல? நீ என்ன? நீ என்ன? நீ கிறிஸ்தவனா? நீ தமிழனா இருந்து கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்ட, தமிழனா இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட, நீ தமிழனா இருந்து இந்துவா ஆக்கப்பட்ட. இதான் வரலாறு. எப்படி வந்த? எப்படி உனக்குள்ள கிறிஸ்தவம் வந்துச்சு? பாத்தா தீட்டு, தொட்டா தீட்டு, தெருவுக்குள்ள போகாத, படிக்காத, குளிக்காத. என்ன பாதி வெள்ளையா இருக்க வெம்படுத்தின வாடு தாங்கல, முழு வெள்ளையா இருக்கேன்னு வந்து தொட்ட ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போனான். இதுதானடா ஏற்றதாழ்வுகள் உள்ள சமயமா இருந்துச்சு. அவன் ஏற்றதாழ்வுகள் இல்லாத சமயமா வந்தான். அதனால அந்த சமயத்தை பின்பற்றினான். இங்க பூரம் பள்ளம் பறையனா கிடந்தான். வர பரப்பையில பல்ல பையிலன்னு கூப்பிட்டான். முஸ்லிமா மாறினான். வாங்க பாய்னா. இந்த பறையும் பல்லனா இருந்து கேவலப்படுறதுக்கு பாயா போயிடலாம்னு முஸ்லிமா மாறினான். இப்படி தாண்டா மாறி தொலைச்சோம். போய் எதையாவது போய் போயிட்டு நீ ராபர்ட் கிளை வாரிசா இல்ல முஸ்லிம் எல்லாம் பாபரின் பேரனாடா? தமிழண்டா, பச்சை தமிழண்டா. நீ எப்படா வந்துச்சு? எப்ப வந்துச்சு இந்த மதம்? எப்ப வந்துச்சு? இயேசு பிறந்து இருந்த 2026 ஆண்டு தாண்டா. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் தாண்டா வரலாறு கணக்கிடுறான், ஆண்டுகளை கணக்கிடுறான். இயேசு பிறப்பறதுக்கு 500 ஆண்டுக்கு முன்னாடியே உன்னுடைய தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குதுண்டா. 5